This is our AI model, Hawk AI Alpha. இந்த AI மாடலை நாங்கள் ஓவர் 9000 இமேஜஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் லைட்டிங் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தான் எங்களோட மெயினான ஒரு யூஎஸ்பி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ட்ரோன் மூவ் ஆகிற வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ நான் எங்களோட AI மாடல் கிட்ட காமிக்க போகிறேன். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த AI இது நல்லாவே ட்ராக் பண்ணுது. இந்த ட்ரோன் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ இதை அதை வந்து ட்ராக் பண்ணும். ஸோ இதுதான் எங்களோட AI மாடல். ஸோ இந்த சாஃப்ட் ஹிட் ஹார்ட் ஹிட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக சொல்ல முடியுமா? ஸோ வந்து இப்போ எங்கள் சிஸ்டமில் வந்து 2 டைப்ஸில் வந்து நம்ம ட்ரோனை வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேதாந்த் வந்து உங்கள்கிட்ட காமிச்சான், அந்த ஹேக்கிங் டிவைஸ் காமிச்சான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ட்ரோனை ஹேக் பண்ணி சேஃபாக கீழே லேண்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுறதுக்கு அக்வயர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ அது வந்து இப்போ ப்ரோட்டோகால் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஹேக் பண்ண முடியல அப்படின்னா வந்து லேசர், அதாவது இப்போ வந்து இதில் லேசர், ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு இதில் இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ அந்த இதனால் ட்ரோன் வந்து அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ரொம்ப ஷார்ப்பாக அந்த ட்ரோன் மேலே பிளாஸ்ட் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் ஃப்ரை ஆகி ட்ரோன் அப்படியே கீழே விழுந்துடும். ஃப்ரை ஆகிறதுனா உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ இதனால் இந்த மாதிரி 2 டைப்ஸாக வந்து ட்ரோனை வந்து நாங்கள் டிட்டர் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் எங்கள் சிஸ்டமில் வச்சுருக்கோம். நண்பர் சொன்ன உடனே நான் ஆரம்பிச்சிடுறேன். ஓகே சார். என்னன்னா அவங்க ட்ரோனை வந்து எப்படி ஹிட் பண்ணுறது, ஒன்று வந்து சாஃப்ட் ஹிட்டு, இன்னொன்று வந்து ஹார்ட் ஹிட்டு அப்படின்னு. எனக்கு என்ன தேவைன்னா ஒரு படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, ஒரு ஃபில்மை எப்படி ஹிட் பண்ணுறது, அதுவும் சூப்பர் ஹிட் எப்படி பண்ணுறது, சாதாரண ஹிட் இல்லை சூப்பர் ஹிட் என்ன பண்ணுறது. இதை நீங்கள் ஹிட்டுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படியாவது ஒரு படத்தை ஹிட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் உங்களை மாதிரி சயின்டிஸ்ட்டுக்கிட்ட எங்களோட வேண்டுதல் என்னென்னா, ஒரு படத்தை ஹிட் பண்ணுறது, இந்த ட்ரோனை ஹிட் பண்ணுறது மாதிரி ஒரு படத்தை ஹிட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நான் வந்து வாழ்நாள் பூரா நன்றியோடு இருப்பேன். இதில் வந்து உங்களுடைய இந்த கண்டுபிடிக்கு முன்னாடி அந்த தேசிய கொடியை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது சிம்பாலிக்காக தேசிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்கன்றதை சொல்லுதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இப்போ நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் சார், நீங்கள் சொன்னதையும் பண்ணிடுறோம் சார், கவலைப்படாதீங்க சார். கவலைப்படுங்க. தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற அந்த டெக்னாலஜி ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கலாம், ரெண்டாவது இப்போ இருக்கிறதோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா AI டிடெக்ஷன் கேமரா ஃபீட் யூஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேடார் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரேடார் சிஸ்டம்ஸ்லேருந்து வர டேட்டாவை ஒரு AI மாடல் வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன ஆப்ஜெக்ட் என்ன ஸ்பீடில் வருது அதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஒரு ரேடார் சிஸ்டமில் காமிப்பாங்க. பட் நாங்கள் என்ன ஆட் பண்ணுறோன்னா இதில் ஒரு கேமரா ஃபீட் ஆட் பண்ணுறோம். இந்த கேமரா ஃபீட் வரும்போது இப்போ ஒரு பறவை பறந்து வருதா ஒரு ட்ரோன் பறந்து வருதா அப்படின்னு இந்த AI மாடலால் கண்டுபிடிச்சு ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா 100% அது வந்து எஃபிஷியன்ட். உங்களுக்கு 1% கூட அதில் சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த சிஸ்டமில் நீங்கள் ட்ரையல் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வந்து யூ வுட் ஹவ் டன் சம் ட்ரையல்ஸ் இல்லையா, ஸோ வாட் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி யூ ஹவ் கம்